இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பர்சனலா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க உங்களுக்கே புரியும். பாக்யலட்சுமில வர பாக்கியோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் எங்க அம்மா எங்கள நியூ இயர் அதுவுமா இங்க கூட்டிட்டு போனாங்க. இது பாக்கியோட ரெஸ்டாரண்ட்லாம் இல்லைங்க. எங்க அம்மா ஏதோ வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள போய் உட்காந்தாச்சு. மெனுவை பார்த்து ஆர்டரும் பண்ணியாச்சு. என்னோட ஃபேவரட் சில்லி பரோட்டா இருந்ததுனால சில்லி பரோட்டாவும் ஆர்டர் பண்ணிட்டேன். அது கூட ஒரு பிரிஞ்சி ரைஸ், சூப்ல மஷ்ரூம் கிரீம் சூப் மீல்ஸும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து ஃபேமிலி காசிப் பேச ஆரம்பிச்சிட்டோம். புது ஹோட்டல்ன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஃபைனலி மீல்ஸும் வந்துருச்சு. அவியல், கூட்டு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, ஒரு பொரியல் அண்ட் ஒரு கர்ட் டப்பா வச்சிருந்தாங்க. டு பி ஹானஸ்ட் இது எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான். சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சூப்பே கொண்டு வந்தாங்க. மஷ்ரூம் சூப் விச் வாஸ் லைக் ஓகே அண்ட் பிரிஞ்சியும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நான் ஆர்டர் பண்ண சில்லி பரோட்டாவும் வந்துச்சு. ஆர்டர் பண்ணதுலேயே போட்டிருக்க காஸ்க்கு இதுதான் கொஞ்சமாச்சும் நல்லா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக சாஸியாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஃபைனலி டெசர்ட்டுக்கு ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்ல குவான்டிட்டி வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபலூடா இருந்துச்சு. இங்கே தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபலூடா சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கேட்டதுக்கு ஸ்பூன் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. நல்லா க்ளீனே பண்ணாத அப்படியே யாரோ சாப்பிட்டு அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டி ஒரு 4 ஸ்பூன் கொண்டு வந்தாங்க. சிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு ஹோட்டல் இவ்வளோ கேர்லெஸ்ஸா எப்படி சர்வ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு சீரியஸாவே புரியல. அதை பார்த்து நாங்கள் வேற ஸ்பூன் கேட்டப்ப கூட அவங்க அகைன் அதே மாதிரி ஒரு நிலைமையில இருந்து திருப்பியும் ஒரு 4 ஸ்பூன் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களா பர்சனலா ஹாட் வாட்டர்ல நாங்களா வாஷ் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ டோட்டல் பில் வந்து 725 கிட்ட வந்துச்சு. பட் ஃபுட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஓவராலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. So yes, thank you so much for watching. See you in the next vlog. Bye bye.